இன்னைக்கு நம்ம ஒன் பீஸில் இருக்க எபிசோட் நம்பர் 10 தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போனோட இதோட முடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா காயா இடத்துக்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய ஷிப் வேணும் அப்படின்னு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னு காயா வந்து இல்லைன்னு இருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்டன் வந்து நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் ஏன் இங்கே வந்து இங்கே ஒழுங்காக வெளில போயிடுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா சொல்லுவான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்டெப்பு போட்டு பார்த்தீங்கன்னா வருவான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காயா பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க ஒன்றும் தப்பானவங்க இல்லை, அவங்க நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காயா பார்த்தீங்கன்னா அந்த கார்டன் கிட்ட சொன்னேன். கார்டன் வந்து எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் நேரம் கம்முனரு, நான் இதை வந்து டீல் பண்ணிக்கிறேன் இவங்களை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் பார்த்தீங்கன்னா சொல்லுவான். அப்புறம் நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் கிட்ட வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து பெரிய ஷிப் இருக்கா, எங்களுக்கு அது வேணும் அப்படிங்கிற மாதிரி லூஃபி கிட்டனே அதெல்லாம் எங்ககிட்ட வந்து இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கார்டன் பார்த்தீங்கன்னா சொல்லுவான். ஏய் உசோப், நீ இங்கே தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், ஒழுங்காக ஒளிஞ்சது போதும் வெள்ளவா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உசோப்பை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவான். மறுபடியும் இந்த கருப்பு கலர் கோட்டுப்பட்ட வந்துட்டானா என்ன டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே அவன் வரான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உசோப் பார்த்தீங்கன்னா சொல்லுவான். ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் கோட்டுப்பட்டவன் பார்த்தீங்கன்னா நம்ம உசோப்போட அப்பாவை பற்றி தப்பாக பேசுவான். உங்கள் அப்பா ஒன்றும் நியாயமானவரெலாம் இல்லை, அவர் ரொம்ப கெட்டவர், இந்த மாதிரி உங்கள் அப்பா காசுக்காக என்ன வேணால் பண்ணுவார், இந்த ஊர் மக்களை கூட அழிச்சிருவார் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னேன்னே நம்ம உசோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்துடும். இன்னொரு நாட்டி எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசாத அப்படின்ட்டு கீழே குதிச்சுட்டு அவன் பார்த்தீங்கன்னா சொல்லுவான் நம்ம உசோப் இந்த மாதிரி எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசாத அப்படின்ட்டு. ஆனாலும் அந்த கார்டன் பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி தெரியல. நம்ம உசோப்போட அப்பா எசோப்பை பற்றி பார்த்தீங்கன்னா இன்னும் தப்பாக பேசிக்கிட்டே இருப்பான். உன்னை வாயை மூடுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு நம்ம உசோப் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அவனை குத்தி அப்படி பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டுருவான். இதெல்லாம் நம்ம காயை பார்த்தீங்கன்னா வாயை பிளந்து இது நம்ம உசோப்பா இது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பா. நீ ஏன் மேலே கையை வச்சிட்டியா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவான். இங்கே பாரு, எங்கள் அப்பா வந்து பைரட்டு, அதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் எங்கள் அப்பா பைரட் ஆனதுனால. எங்கள் அப்பா வந்து எப்படி ஒரு கடல் வீரரோ அதே மாதிரி நானும் என்னோட ட்ரீமும் வந்து ஒரு கடல் வீரராக ஆகணும் தான் ஆசை அப்படிங்கிற சொன்னேனே பார்த்தீங்கன்னா இவன் அடி வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா திருந்த மாதிரி தெரியல. இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பற்றி தப்பாக பேசுவான். ஒன்று விட மாட்டேன், நான் ஒன்று கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ட்டு உசோப் பார்த்தீங்கன்னா கொல்றதுக்கு வருவான் ஓங்கி. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காயை வந்து உசோப் நிறுத்து, சண்டைலாம் போடாதீங்க, இங்கேருந்து நிறுத்துங்க, நீ நினைக்கிற மாதிரி வந்து அந்த கார்டன் வந்து கெட்டவர் இல்லை, அவர் வந்து நல்லவர் தான், என்னை வந்து இவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காயை சொன்னேனே சொன்னது கேட்டதில்ல, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி அந்த கார்டன் சொன்னான். நான் இங்கேருந்து போகிறேன், இனிமேல் திரும்ப வர மாட்டேன் காயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா போடுவான். உசோப் போறியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காயை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம கேப்டனோட அந்த அதாவது நம்ம உசோப்போட ஒரு 3 பசங்க இருப்பாங்களே, என்ன தெரியும் தான் எங்கள் கேப்டனே இந்த மாதிரிலாம் இன்சல்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கோவப்படுவாங்க. ஆமாம் என்ன இருந்தால் உசோப்பை வந்து இன்சல்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு நம்ம லூஃபியும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து நீ உண்மையில ஆம்பளையாக இருந்தால் என் கூட சண்டைக்கு வாடா அப்படின்ட்டு நம்ம லூஃபி பார்த்தீங்கன்னா சொல்லுவான். இதை பார்த்து நம்ம ஜோரோ வந்து உணர்ச்சி வசதிக்கு அளவில்லையா அப்படின்ட்டு ஜோரோ பார்த்தீங்கன்னா தடுத்து நினச்சிப்பான். அப்புறம் இங்கேருந்து எல்லாம் கிளம்புங்க அப்படின்ட்டு அந்த கார்டன் சொன்னே எல்லாம் பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காயை பார்த்தீங்கன்னா நம்ம உசோப்போட லஞ்சு கொஞ்சம் சோகமாக இருப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார்டன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்ட்டு சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தோடனே நம்ம காயா பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் நீங்கள் உசோப்போட அப்பாவை பற்றி தப்பாக அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்ல ஆரம்பிக்காரு. எல்லாம் அதுக்காக தான், அந்த நாள் வந்து என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்ல வைக்கிறாங்க. அப்போ காயா பார்த்தீங்கன்னா சின்னவளாக இருப்பா. அப்போ அவங்க கேட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனாக இருந்திருப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டுக்கு வெளியில் ஒரு 2 கார்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கேருந்து பிச்சைக்காரா ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம காயாவோட அப்பா பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து ஒரு வேலையும் கொடுத்து நல்லா இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா வளர்த்து என்ன ஒரு ஆளாவும் மதிச்சிருக்காரு. அதனால் உங்கள் அப்பாவுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா இப்போ அவங்க அப்பா வந்து இல்லை, அவருக்கு திருப்பி கொடுக்க என்னால் எதுவும் செய்ய முடியல, அதனால தான் ஒன்று நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் உனக்கு தான் புரிய மாட்டேங்குது அந்த மாதிரி இந்த மாதிரி சென்டிமெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம காயா கிட்ட சொன்னேன். காயா வந்து எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப நல்லவர் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காயாவும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ லூஃபி அப்புறம் அந்த 2 பசங்க பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஆமாம் நம்ம லூஃபி எங்கே போயிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம நாமி கேட்டனே அநேகமாக அந்த கேப்டன் பின்னாடி தான் போயிருப்பான், அந்த உசோப் பின்னாடி தான் போயிருப்பா அப்படின்ட்டு நம்ம ஜோரோ சொல்லுவான். ஆமாம் இந்த ஆனியன் எங்கே போயிட்டான் அப்படின்ட்டு அந்த 2 பசங்க கேட்பாங்க. ஆனியன் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடிக்கிட்டு இருந்து ஐயோ பேட் நியூஸ் அங்கே பாருங்க ஒருத்தர் வினோதமாக ஒருத்தர் வரா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கை நீட்டி காமிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஒரு ஸ்டெப் போட்டு வந்தால அவன் தான் பார்த்தீங்கன்னா வருவான். யார் பார்த்து என்ன பயங்கரமான சொன்னேன், நான் ஒன்றும் பயங்கரமானலாம் இல்லை, நான் ஒரு நார்மல் பர்சன் தான், என்னை பார்த்து எப்படி இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கோவப்படுறான். இந்த மாதிரிலாம் என்ன கோவம் பார்த்தீங்கன்னா என்னோட டெக்னிக்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட காட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். என்ன டெக்னிக்ஸ் அப்படின்ட்டு அந்த பசங்க கேட்பாங்க. இங்கே பாருங்கள் இந்த ரிங்கை கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க அப்படின்னு சொன்னேன். அந்த பசங்களும் உத்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி இவனை பார்த்தீங்கன்னா நல்லா ஆட்டினே பார்த்தீங்கன்னா 1 2 திஸ் இஸ் ஜாங்கோ டெக்னிக் அப்படின்ட்டு சொன்னேனே பார்த்தீங்கன்னா அந்த பசங்களோட சேர்ந்து இவனை பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிடுறான். ஆனால் என்னடா இவெல்லாம் ஒரு ஆளாடா அப்படின்ற பார்த்தீங்கன்னா நம்ம உசோரை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்துடும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உசோ பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. உசோ பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே பார்த்தீங்கன்னா சோகமாக உட்காந்துட்டு இருப்பா கடல்லாம் பார்த்துக்கிட்டு. அந்த நேரத்துக்கு நம்ம லூஃபி வந்துட்டு என்னப்பா சோகமாக இருக்க, என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்க, வா போகலாம் அப்படின்ட்டு நம்ம லூஃபி கொப்பா. இல்லை நான் வரமாட்டேன், நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு
வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உசோ பார்த்தீங்கன்னா கேட்பான். என்ன இருந்தாலும் அந்த கருப்பு கலர் கோட்டு போட்டோம் இப்படிலாம் பேசியிருக்கூடாது உங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்லவர், அவர் வந்து உண்மையிலே கிரேட் பைரட் அப்படி மாதிரி நம்ம லூஃபி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா நல்லா விதமாக சொன்னேனே வந்து பாரு உனக்கே தெரியுது எங்கள் அப்பாவை பற்றி, ஆனால் அந்த நாய்க்கு வந்து தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உசோ பற்றி நான் சொல்லுவான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன அந்த பொண்ணை பார்க்க போலியா அப்படின்னு சொன்னேனே, இல்லை நான் அந்த பொண்ணை பார்க்கலாம் இனிமேல் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம உசோ பற்றி நான் சொன்னேனே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா மாதிரி நானும் ஒரு நல்ல கடல் வீரராக ஆகுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சபதம் எடுத்தேனே. ஆமாம் கீழே யார் பாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே, ஆனால் இவனா அப்படின்ட்டு நம்ம உசோப்பை பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தா அந்த கோட்டு போட்டவன் தான். ஜாங்கோ என்ன யாருக்கும் தெரியாமல் தானே இங்கே வந்து அப்படிங்கிற சொன்னேனே பார்த்தீங்கன்னா அந்த மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் போட்டவன் பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பான். இவங்க 2 பேரை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்காங்க போல். அப்போ பார்த்தீங்கன்னா யார் இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா லூஃபி கேட்டேனே கம்முன்னு இருந்து கொஞ்சம் நேரம் என்ன பேசுகிறாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம உசோப்பை பார்த்தீங்கன்னா சொல்லுவான். எல்லாம் நம்ம பிளான் பண்ணி போதா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோட்டு போட்டவங்க இல்லை நம்ம பிளான் பண்ணி தான் போகுது, நாளைக்கு வந்து நம்ம பிளானை செயல்படுத்திடலாம், வில்லேஜோட சேர்த்து அப்படியே அந்த பொண்ணையும் கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஏதோ கொலை பண்ண போகிறாங்களா அப்படின்ட்டு நம்ம உசோ பற்றி நான் பார்த்துட்டு இருப்பா. ஆஹா 3 வருஷமாக இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ வந்து அந்த பொண்ணோட கொலைலாம் பண்ணாத, உன்னோட ஹிப்னோடைஸ் டெக்னிக்கை வச்சு அந்த பொண்ணை வந்து மயங்க வச்சு அந்த அவள் பேரில் இருக்க சொத்தெல்லாம் என் பேரை மாற்றிட்டு அப்புறம் நீ வந்து அவளை வந்து கொலை பண்ணிடு, 3 வருஷம் இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஆஹா அவங்க அப்பாவை கொள்றது என் பிளானே இல்லை, ஆனால் அவராகவே செத்துட்டாரு, இன்னும் எனக்கு வந்து நல்லதாக போச்சு அப்படின்னு சொன்னேனே. வந்து இவர் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கெட்டவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைரட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தெரிய வருது. நம்ம காயா கிட்ட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பான், இந்த மாதிரி ஒன்று பாதுகாக்க தான் இப்படிலாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம காயா கிட்ட பயங்கரமாக சென்டிமெண்ட்லாம் பேசியிருப்பான். பார்த்தா இப்படி பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வில்லனாக காட்டுறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு பைரட் தான். அண்ட் இவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுவாங்க. இவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் குரோ. அப்புறம் இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருந்து லூஃபியும் உசோப்போ ஒட்டு கேட்பாங்க. நம்ம லூஃபிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கேட்காது. அம்மா இவ்வளோ நேரம் என்னப்பா பேசியிருந்தாங்க அப்படின்னு சொன்னேனே, என்னது இவ்வளோ நேரம் எதுவுமே கேட்கல உனக்கு, இந்த மாதிரி இந்த கேப்டன் கூரை வந்து நாளைக்கு நம்ம காயாவும் ஊர் மக்களும் கொண்டு அந்த பணத்தில் வந்து இவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, இவங்களாம் வந்து பயிரிச்சு ஆரம்பிச்சு சொன்னேன். இதெல்லாம் நம்ம லூஃபி கேட்டுட்டு எது கொலை பண்ண போகிறாங்களா அப்படின்ட்டு எழுதுன்னு கத்த ஆரம்பிச்சிடறான். டேய் கோட்டுப்பட்டவனே ஒழுங்காக அந்த பொண்ணை விட்டுறா அப்படிங்கிற சொன்னேனே. வந்து டே ஏன்டா இப்படி பண்ணேன், ஏன்டா நம்ம இருக்கிற இடத்த வந்து காட்டி கொடுத்தா அப்படின்னு உசுவல் பார்த்தீங்கன்னா பின்னாடி கத்துவான். அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யார் அது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உசுவ பார்த்தீங்கன்னா டே கீழே உட்காந்துடுறா, இல்லை அவங்க தான் நம்ம கொன்னே போட்டுருவாங்க, நீ ஏன் இப்படிலாம் பண்ணுறான்னு சொன்னேனே பார்த்தீங்கன்னா நம்ம உசோப்போ வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்கும். அப்புறம் இந்த கூறவும் பார்த்தீங்கன்னா உசோப் நீ அங்கே தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், ஒழுங்காக வந்துடு அப்படின்னு சொன்னேனே. அண்ணே நான் சும்மா வந்தேன், இங்கே காற்று வாங்கிறதுக்காக தானே இங்கே வந்தேன், நான் மற்றபடி நான் வேறு எதுக்கும் இங்கே வரல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உசோப் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக பேசிகிட்டு இருப்பான். அப்போ நம்ம கேப்டன் குரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கோ நீ ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் குரோ சொன்னேன். நம்ம ஜாங்கோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ரிங்கை வந்து நல்லா பாருங்க அப்படின்ட்டு அவனோட ஹிப்னோடைஸ் டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறான். சரி நாங்களும் இந்த ரிங்கை வந்து பார்க்குறோம் அப்படின்ட்டு நம்ம லூஃபி பற்றி நல்லா உத்து பார்ப்பான். டேடி அதில் என்னவோ வில்லங்க இருக்குன்னு எனக்கு தோணுது, பார்க்காத அப்படின்ட்டு நம்ம உசோப் சொல்லுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனும் பார்த்தீங்கன்னா நல்லா 1 2 திஸ் இஸ் ஜாங்கோ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவான். நம்ம உசோப் பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே எதுக்கோ பார்த்தீங்கன்னா அவன் படுத்துப்பான். நம்ம லூஃபி வந்து நல்லா பார்த்ததுனால பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா தூங்கிடுறான். நான் அப்பயே சொன்னேன் பார்க்காதரா நீ என் பேச்சு கேட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம உசோப் பார்த்தீங்கன்னா சொன்னேனே பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் தூங்குறதுனால பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறான். அவ்வளோதான் இவன் மேலேருந்து கீழே வந்தனால இவன் கண்டிப்பாக செத்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலேருந்து உசோப் பார்த்தீங்கன்னா ஐயோ லூஃபி என்னை விட்டு போயிட்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உசோப் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருப்பான். அப்புறம் வந்து ஒழுங்கா நீ ஒன்றி தான் உயிரோட இருக்கேன், ஒழுங்கா கீழே இறங்கி வந்துரு உசோப் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னேனே. வந்து இல்லை நான் வரமாட்டேன், உன்னை பற்றி என் ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டே சொல்கிற இரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியை பற்றின அவ்வளோதான் இந்த பாடி வந்து அப்படியே இங்கே விட்டு வந்துடு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உசோப் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபுல் வேகத்தோட பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கான் ஊர் மக்கள் கிட்ட. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஏறதை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கண்ணாடி பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். டே கண்ணாடி நீ வேறு லெவல் கேடிடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு பைரட் ஷிப்பு, அதோட பார்த்தீங்கன்னா 2B கண்டினியூ பட்டு இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம 11th எபிசோடில் பார்க்கலாம். ஸோ அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னு லைக் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை.